எனக்கு காசு வேணும் தாத்தா, நான் வெட்டுறேன். இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வளர்ற மரம்டா. இதை வெட்டிட்டேன்னா உனக்கு சுவாசத்துக்கு காற்று இருக்காதுடா. எனக்கு காசு வேணும், நீங்கள் பேசலாம். எனக்கு உயிர் வாழ முடியாது இதில். நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன்டா, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதீங்கடா. நீங்கள் அம்மனு போங்க தாத்தா, என் வேலை நான் பார்த்துக்கிறேன். மரம் வெட்ட போனோம், வேற எங்கே வரலையே. நான் வேற நம்ம இந்த காலத்தில் மரம் வெட்டுறத தடை செஞ்சுருவாங்க. ஊருக்காரங்கிட்ட மாட்டிட்டு போனோம் தெரியல. அதிலே நல்லபடியாக வந்து என்ன கடலே நான் மாட்டிக்கூடாது கடவுளே. தம்பி இந்த பாடுறா, இந்த டைம் இது மாதிரி லேட் பண்ணிட்டேன். அடுத்த மாதிரி இது மாதிரி பண்ணாதா. ஊருக்காரங்களாம் நம்ம மரம் வெட்டுறது தெரியக்கூடாது. இப்போ இந்த காலத்தில் வச்சுனா மரம் வெட்டுறது தடை செஞ்சுட்டாங்க. அதனால் நீ கொஞ்சம் மரம் யாருக்கும் தெரியாமட்டு ஆடி ஊருக்காரன் நம்ம சந்தேகம் வந்துடுது. சரியா, இந்த வந்து என்கிட்டே கம்மியாக தான் இருக்குது காசு. ஏன்னா அந்த மாதம் அவ்வளோ போலீஸ்லாம் நிறைய செக் போஸ்ட் வச்சுக்கனால வரல. இது வச்சு உன்னோட மாதத்தை ஓட்டிக்கூடா. நான் இன்னொரு டைம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல மரமாக வெட்டி எடுத்துடாடா. ஃபுல்லாக காஞ்சிருக்கு. எடுத்து வந்தால் அவனுக்கு சம்பளத்தை நான் அதிகப்படுத்துறேன்டா. சரிடா, அப்படி இந்த அடுத்த முறை நல்ல மரமாக வெட்டி ஏன்டா தம்பி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்கடா. அப்பவே சொன்னல தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்ணுற? போ தாத்தா, நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தா நம்ம சமூகத்துக்கு தான்டா இது. நீங்கள் அம்மன் போங்க தாத்தா, நான் பார்த்துக்கிறேன்றல. சரிடா, உன் வேலையை நீ பார்த்துக்கோ. நிறைய வழிகள் நீங்க அப்படிலாம் பண்ணலாம். இனிமே அப்படிலாம் பண்ணாதீங்க. வீட்டை சுற்றி நிறைய செடி கொடி இப்போ வந்து நம்ம டாக்டர் சுற்றி தாத்தா வந்து எல்லாம் சொன்னாங்க. அது என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து இந்த மரம் வெட்ட விஷயத்தை விற்கலாம்டா. நம்ம வந்து கொடுத்தீங்க மரம் நடலாம், நம்ம வெட்ட மழைக்கு மாற்றம் முடியும். இதுதான் நம்ம டார்கெட். சரியா, நான் வந்து அதோட மரம் வாங்கி நம்ம இது பண்ண காசு பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாத்தாவே அது காரணம். இவருக்கு வந்து கொஞ்சம் பார்த்துருப்பா தாரியெல்லாம் நான் இது சொன்னாரு. இதெல்லாம் காப்பாற்றி சொன்னாரு. இந்த மாதிரி பேசிட்டு டார்கெட் மட்டும் சுற்றி மரம் சரி ஆக்சிஜன் கம்மியாயிருப்பா நம்ம ஏரியாவில். ஆனால் நம்ம வந்து மரம் செடி நடுறோம்பா. அதுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நகர்வு மட்டும் கிடையாதுன்னா யாரெல்லாம் மரம் எடுத்தாலும் மாறிட்டு நான் மரம் கிடையாது.
இவர் தான் உங்களை காப்பாற்றுறது முக்கியமான காரணம். அப்போ நினைச்சேன் இப்போ ஆகக்கூடாது. அதுக்காக நீங்கள் வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு சரிங்க சரி. நீ வந்து ஆளை கூப்பிட்டு ஒரு வீட்டை விட்டு வரடா. சரிங்க. பார்த்து வாப்பா. அதான் பார்த்து வாங்க கேட்டா. நான் ஒருத்த மரம் வெட்டிருக்கேன். தம்பி மரம் வெட்டாதப்பா. போலீஸ் பிடிச்சிட்டு போயிடாங்க. இந்த இடத்துல மரம் தலை வெட்டிருக்காங்க. அதனால தான் மரம் வெட்டினால தான் இவங்க நிலமை இருக்கா. மூச்சு விட்டு கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல. சரி மனுஷங்க இனிமேல் நான் வெட்ட மாட்டேன். சரிப்பா. இந்த செடி என்னத்துக்கு வச்சுருக்கீங்க? நாம நட போகணும் சரி இப்போ அப்புறம் வாங்க இருங்க கொஞ்சம் பழம் பண்ணிடுறேன். பள்ளம் பண்ணுங்க. கொஞ்சம் நடுங்க. எல்லாம் செய்ய முடியுங்க. நம்ம பண்ண தப்புக்கு இதுதான் இது